இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஹோண்டா சைனு. இந்த வண்டியில் வந்து கஸ்டமர் வந்து வண்டி பிக்கப்பே இல்லை, உங்களுக்கு வண்டி உருமுது, ஒரு மாதிரி டைட்டாக இடிச்சு பிடிச்சி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா எனக்கு செக் பண்ணி பார்த்தோம்னா கிளச்சு பிளேட்டு போயிடுச்சு. கிளச்சு பிளேட்டை தான் இப்போ கழட்ட போகிறோம். உங்களுக்கு கழட்டிட்டு வாங்க, உங்களுக்கு வீடியோக்குள்ளே போவாங்க, கழட்டிட்டு எப்படி இருக்கிறத காமிக்கிறேன். கழட்டி வச்சு உங்களுக்கு வந்து கிளச்சு கேஸாக பாருங்கள் என்ன கண்டிஷன் இருக்குன்னு. பிளாக் கலரில் ஆயிடுச்சு உங்களுக்கு. கழட்டி வச்சு உங்களுக்கு பிரிச்சுட்டு கிளச்சு பிளேட்டை கழட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கிறது காமிக்கிறேன் வீடியோவில். கிளச்சு பிளேட்டு கழட்டி சேர்க்குறாங்க. இந்தளவுக்கு ஆயிருக்கு பாருங்கள். பிளேட்டு எரிஞ்சிருச்சு. ப்ளஸ் அந்த பிளேட்டில் வந்து கோடு விழுந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லா பிளேட்டுமே அது மாதிரி தான் சுத்தமாக எரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்பா பாருங்கள் எந்தளவுக்கு கோடு விழுந்துருச்சு பாருங்கள். எல்லாம் அவுட் ஆகிடுச்சு அப்பு உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பிளேட் ஒரு போல்ட்டு போகிற இடமும் உடஞ்சிருக்கு உங்களுக்கு. ஸ்டீல் பிளேட்டுமே போயிடுச்சு உங்களுக்கு, பழுத்துருச்சு உங்களுக்கு ஹீட்டாகி. இதெல்லாம் செட்டாக தான் மாத்திர மாதிரி இருக்கும். என்ன கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். கலரே பிளாக் கலரில் மாறிடுச்சு உங்களுக்கு. ஜாமெல்லாம் வாங்கி பீஸ் வாங்கிட்டு மாட்டும் போது உங்களுக்கு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஆமாம், ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளச்சு பிளேட்டு, கிளச்சு பில்லு, ப்ரெஷர் பிளேட்டு எல்லாமே புதுசு. ஸ்டீல் பிளேட்டு எல்லாமே புதுசு மாற்றியாச்சு. சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் கிளச்சு கேஸு சுத்தமாக ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு உங்களுக்கு. பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. உங்களுக்கு வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு வந்து பிக்கப் நல்லாயிருக்கும், மைலேஜ் நல்லாயிருக்கும், எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. பேக்கிங் போட்டிருக்கோம் உங்களுக்கு. கிரீஸ் எதுவுமே வைக்கல உங்களுக்கு. நார்மலாக அப்படியே மாட்டுறோம் உங்களுக்கு. உங்கள் வாட்டி இந்த கிரீஸை வச்சு சுரண்டுறதுக்கே ரொம்ப சிரமமாக போச்சு. தட்டி தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு.